Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நமக்கு வந்து பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு அண்ட் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் டேட்ஸையும் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஏகப்பட்ட டவுட்ஸு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான டவுட்ஸ் என்கொயரிஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயம் கலந்த ஒரு பதட்டத்தோடு தான் பேசுகிறீங்க அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுறீங்க. உங்களுக்கு தேவையான கேள்விகளை கேட்டிருக்கீங்க. ஓகே, ஒரு 2-3 நாளைக்கு வந்து நமக்கு இந்த பதட்டம் தொற்றத்தான் செய்யும். இதில் யாருமே வந்து தவிர்க்கணும்னு நினச்சாலும் நம்மளால் வந்து தவிர்க்க முடியாது. ஏன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ லெட் இட் பி, அதை அப்படியே விட்டுருங்க. அது நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நமக்கு கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். பரவாயில்ல, ஒரு 2 நாளைக்கு நமக்கு அந்த பதட்டம் இருக்கத்தான் செய்யும். ஓகே, வித்தவுட் டேக்கிங் மச் ஆஃப் யுவர் டைம், ஜஸ்ட் கோயிங் டு த வீடியோ. அதாவது இருக்கக்கூடிய நாட்களில் எப்படி வந்து ஒரு சிலபஸை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2 days பேக் தான் நம்ம அந்த வீடியோவை கொடுத்துருந்தோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு 3 months ஜூலை, ஆகஸ்ட் அண்டு செப்டம்பர், இதில் வந்து நம்ம எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த மாதிரியான மெத்தட்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும், இது வந்து 1 நாள் 2 நாளில் வந்து வரக்கூடிய விஷயம் கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ப்ராசஸ் இருக்குது. பிஜிடிஆர்பின்னு சொல்லும்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த 150 மார்க்கு ப்ளஸ் இன்னைக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி நீங்கள் எல்லாருமே நோட்டிஃபிகேஷனில் பார்த்துருப்பீங்க. முதல்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். முதல்ல வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம், அதாவது எலிஜிபிலிட்டி ப்ளஸ் 150 மார்க்ஸ். உங்களுக்கு நல்லா தெரியும், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து CNR இங்கிலீஷ் அகாடமி டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவுமே வந்து நியூ சிலபஸுக்கு உண்டான பிஜிடிஆர்பி இங்கிலீஷுக்கான டெஸ்ட் பேட்ச் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் இதையெல்லாம் தாண்டி இன்னமுமே ஒரு கான்ஃபிடென்ஸை கிரியேட் பண்ணுற வகையில் நல்ல முயற்சி அப்படின்னே சொல்லலாம். 21,000 QRA மேஜரில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 18,000 கேள்விகள் வந்து உங்களுக்கு வருது. அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். அதே போல் 1000 சைக்காலஜி கொஸ்டின்ஸு, அதே மாதிரி 1000 தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின்ஸு, ஜிகே, இது எல்லாமே வந்து இந்த பேக்கேஜோட உங்களுக்கு வந்துடும். இது எப்படி நம்ம அமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்க எல்லாருக்குமே வந்து நியூ சிலபஸை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே தெரியும். அதை பத்தி சும்மா பேசிட்டு இருக்க வேண்டிய எந்த அவசியமுமே கிடையாது. அதற்கான நேரமும் இப்ப நம்ம கையில கிடையாது. அடுத்த நொடியிலிருந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளை பயன்படுத்திக்கிறோமோ, நம்மளை வந்து சிலபஸுக்குள்ள உட்படுத்திக்கிறோமோ, அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம உள்வாங்குறோமோ, அதுதான் நம்மளோட ரிசல்ட். சரிங்களா? ஸோ நாளையில இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த 21,000 Q&A ஸ்டார்ட் ஆகுது. அதாவது டெய்லி பார்த்தீங்கன்னா 500 questions அண்ட் ஆன்சர்ஸ், அதோட கிளிம்ஸ் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ தட் நமக்கு எந்த டேட்ல எந்த டாபிக்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியணும் இல்லைங்களா? அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் மாதிரி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு கிளியரா தெரியும் அப்படின்னு நம்புறவங்க டேட்டு, எந்த யூனிட் அண்ட் தென் டாபிக்ஸ். இது வந்து நியூ சிலபஸ்ல இருக்கக்கூடிய 1st யூனிட்ல இருந்து 10th யூனிட் வரைக்கும் உங்களுக்கு அப்படியே வரும். அதாவது நாளைக்கு இந்த Q&A சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 11th ஜூலை 2025. சரிங்களா? சொல்றேன் எப்போ வந்து உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ஸ் வந்து கிடைக்கும், எப்படி கிடைக்கும், அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் 1 by 1 சொல்றேன். அவசரப்படாம இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை கொஞ்சம் கவனிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா சிலபஸை வச்சே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 5 டாபிக் வந்துடும். அதாவது ப்ரொலாக் டு த கேன்டர்பரி டேல்ஸ், த புக் ஆஃப் த டச்சஸ், எட்மண்ட் ஸ்பென்சரோட ப்ரொத்தலாமியன், அது வந்து 3rd டாபிக், எபித்தலாமியன் 4th டாபிக், சர் தாமஸ் வியாட்டோட ரிமெம்பரன்ஸ். இந்த 5 டாபிக்குக்கும் ஒரு டாபிக்கு 100 கேள்விகள் மற்றும் பதில்கள். 5 டாபிக் வீதம் 500 ஆகுதுங்களா? டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைனா 1 by 1 500 கேள்விகள் மற்றும் பதில்கள் வந்துடும். இப்போ ஃபர்ஸ்ட் 100 எதுல இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரோலாக் டு த கேன்டர்பரி டேல்ஸ்ல 100 இருக்கும். அதுக்கு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 101ல இருந்து 200 வரைக்கும் இந்த புக் ஆஃப் த டச்சஸ். அண்டு அடுத்து ப்ரொத்தலாமியன்ல 100 கேள்வி, அதுக்கு அடுத்து எபித்தலாமியன்ல 100 கேள்வி, அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரிமெம்பரன்ஸ்ல 100 கேள்வி. ஸோ தட் 500 கேள்விகள் ஒரே நாள்ல உங்களுக்கு வந்துடும். நீங்க வந்து எப்படி வேணாலும் அதை அலோகேட் பண்ணி பிரிச்சு படிச்சுக்கலாம். மார்னிங் ஒரு 100 questions, அதே மாதிரி மிட் டைம்ல கொஞ்சம் கேள்விகள், அதே மாதிரி ஈவினிங் நைட் அப்படின்னு சொல்லி 5 டாபிக்கு வந்து நீங்க பிரிச்சு படிச்சுக்கலாம். இதை வந்து நம்ம வந்து கம்மியா கூட கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு 100 கேள்விகளோ 200 கேள்விகளோ அப்படி கொடுத்தா கூட பாத்தீங்கன்னா இருக்கிற டைம் பீரியடுக்கு உங்களுக்கு ரிவிஷனுக்கு வந்து போதிய அளவு இருக்காது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட் 11ல இந்த ஸ்கெடியூல் முடியுது. அப்ப பாருங்க
11th ஜூலைல ஸ்டார்ட் பண்ணி 11th ஆகஸ்ட் ஒரு மந்த் முடியும் போது அப்போ ரிவிஷன் பண்றதுக்கு இன்னும் எக்ஸஸா நமக்கு ஒரு மாசம் இருக்கும் சரிங்களா. அண்ட் ஒரு 3 தடவை உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி ஆயிடும். கிட்டத்தட்ட 18,000 கேள்விகள் மேஜர்ல மட்டும் உங்களுக்கு அதை மறுபடியும் உங்களுக்கு நான் ரெஜிஸ்டர் பண்றேன். அண்ட் தென் செகண்ட் பாருங்க, செகண்ட் டே சீரீஸ் பாத்தீங்கன்னா 12th ஜூலைல அதுக்கடுத்து இருக்கக்கூடிய 5 டாபிக்ஸ் அப்படியே அடுத்தடுத்து இருக்கும் பாருங்க. ப்ரோஸ்ல இருக்கக்கூடிய சர் பிரான்சிஸ் பேக்கனோட எஸ்ஸேஸ் ஆஃப் ட்ரூத், செகண்ட் ஒன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், தேர்ட் ஆஃப் ஸ்டடீஸ், ஃபோர்த் ஆஃப் அட்வர்சிட்டி, ஃபிஃப்த் ஒன் ஆஃப் ரிவெஞ்ச். 5 டாபிக். இதுல ஒன்னுத்துலயும் 100 கேள்விகள், இதம் 500 கேள்விகள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் 12th ஆஃப் ஜூலை வந்துடும். அண்ட் தென் 13th பாத்தீங்கன்னா ப்ரோஸ்ல அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டாபிக்ல ஆஃப் ஆம்பிஷன், அதே மாதிரி an apology for poetry, the book of job. அதுக்கு அடுத்தது டிராமா பார்ட் ஸ்டார்ட் ஆகுது. டாக்டர் ஃபாஸ்டஸும் இந்த ஸ்பானிஷ் ட்ராஜடியும் அதே போலதான் 500 கேள்விகள். இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து எந்தெந்த நாள்ல வந்து எந்தெந்த டாபிக் அப்படின்றதோட சார்ட் இது பாருங்க. 14th ஜூலைல வந்து அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டாபிக்ஸ் அதே மாதிரி 15th, 16th, 17th, 18th அப்படியே உங்களுக்கு வந்து 10th யூனிட் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து 32 நாட்கள்ல உங்களுக்கு இந்த மொத்தம் இருக்கக்கூடிய கேள்விகள் வந்து முடிஞ்சிடும். 5 டாபிக் வீதம் உங்களுக்கு முடிஞ்சிடும் சரிங்களா. ஸோ அஃப்கோர்ஸ் பெய்டு சீரீஸ் அப்படின்றதுனால நம்ம ஆரம்பிக்கக்கூடிய டேட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதாவது 11th ஜூலை ஃபர்ஸ்ட் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 PM இந்த 500 கேள்விகள் வந்துடும். இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 4,999 கோட் பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல சேனார் இங்கிலீஷ் அகாடமியில் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதோட பேமெண்ட் யூபிஐ பேமெண்ட் மெத்தடு கூகுள் பே ஆர் ஃபோன்பே ஆர் பேடிஎம் எதில் வேணாலும் நீங்கள் பே பண்ணலாம். அண்ட் நீங்கள் பே பண்ண வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா 9894955307 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பும்போது உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க ஃப்ரீயாக. அதே போல் மேஜர் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த 32nd டே முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து சைக்காலஜியில் ஒரு 1000 கொஸ்டின்ஸ், அதே போல் தமிழ் எலிஜிபிலிட்டியில் ஒரு 1000 கொஸ்டின்ஸ், அண்ட் தென் ஜிகேல இருக்கக்கூடிய 500 கொஸ்டின்ஸ் எல்லாமுமா சேர்த்து அட் தி எண்ட் ஆஃப் த சீரீஸ்ல வந்து உங்களுக்கு 21,000 கேள்விகள் மற்றும் பதில்கள் உங்ககிட்ட இருக்கும் சரிங்களா. அண்ட் தென் இதுதான் வந்து இந்த 21K டெய்லி சீரீஸோட இன்ஃபர்மேஷன்ஸ். இதுல உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது. உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா டவுட்ஸுமே கிளாரிஃபை ஆயிருக்கும் நம்புறோம். ஒருவேளை எங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வேணும், டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கலாம். உங்களுக்கு ஒருவேளை எனக்கு வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்றதுக்கு மெட்டீரியல் மட்டும் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் உங்களுக்கு ஃபுல் மெட்டீரியல் அவைலபிளா இருக்குது. இல்லை எனக்கு மெட்டீரியலோட நான் வந்து டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாரத்தில் 2 நாளைக்கு வந்து உங்களுக்கு இந்த ப்ராசஸ் நடக்கும். ஆல்ரெடி வந்து சண்டேஸில் மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ இருக்கக்கூடிய டைமுக்கு நம்ம வீக்லி ட்வைஸ் உங்களுக்கு டெஸ்ட் வித் மெட்டீரியல் வரும். இப்போவுமே கூட நீங்கள் உங்களோட டைமை கரெக்டாக அலோகேட் பண்ணி அந்தந்த மெட்டீரியலில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை படிச்சுட்டு அந்தந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதி பார்க்கும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதில் உங்களுக்கு எந்த டவுட்டுமே தேவையில்லை. அண்ட் அதே மாதிரி இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டுக்கும் 150 கேள்விகள் வீதம் 24 டெஸ்ட்டுகள் வரும் 10 யூனிட்டுக்கும் சேர்த்து. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3600 MCQs உங்களுக்கு வரும். நம்ம ஆல்ரெடி Q&Aல கொஸ்டின் வித் ஆன்சர் பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் நீங்கள் எப்படி வந்து எழுதுவீங்களோ MCQs மெத்தடில் ஒரு கேள்வி கொடுத்துட்டு அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு 150 கேள்விகள் வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி 24 டெஸ்ட்டுகள் வரும் உங்களுக்கு. இதுலேயுமே எந்த ஒரு நெகோஷியனும் கிடையாது உங்களுக்கு. அதே போல் தமிழ் எலிஜிபிலிட்டி 1000 கொஸ்டின்ஸ் வந்துடும். சைக்காலஜி லெசன் Q&A PDF வரும். அதே போல் ஜிகேலையுமே 500 Q&A நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். அதாவது 2001ல இருந்து 2022 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா செஷன்ஸோட கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ்
உங்களுக்கு வரும். ஸோ ஸ்க்ரீனில் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டோட டேட் வந்து 13/7. இங்கே 11 சொல்லிட்டு தப்பாக வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. 13/7 அப்படின்னு வரணும். அதாவது எவ்ரி வெட்னஸ்டே அண்ட் சண்டே இல்லைங்களா? ஸோ 13/7 அன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட். அண்ட் அதுக்கடுத்து சண்டேக்கு அப்புறம் வெட்னஸ்டே, தென் சண்டே வெட்னஸ்டே, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும். இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே யூபிஐ பேமெண்ட் மெத்தட் தான். உங்களுக்கு எந்தெந்த டீட்டெயில்ஸ் வேணுமோ, அதாவது ஒன்லி டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும்னாலும் அவைலபிளா இருக்குது. டெஸ்ட் பேட்ச் வித் மெட்டீரியல் வேணும்னாலும் அவைலபிளா இருக்கு. அதே போல மெட்டீரியல் மட்டும் வேணும் அப்படின்னாலும் அவைலபிலிட்டி இருக்கு. அண்ட் எல்லாருக்குமே வந்து இந்த பிஒய்க்யூ, அதே போல சைக்காலஜி, தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜிகே எல்லாமே ஃப்ரீயா வந்து ஆஃபர் பண்றோம். ஸோ எதுல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களோட டவுட்ஸை வழக்கம் போல நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு, அதாவது 9894955307க்கு நீங்க அனுப்பி உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் இன்ஃபோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்கு உங்களோட கன்சர்ன் கோஆர்டினேட்டர்ஸ் அந்தந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து ஆஃப்டர்நூனே வந்து போட்டுட்டு இருப்பாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் ஆல்ரெடி என்ன உங்களுக்கு வந்திருக்குது, இதுக்கப்புறம் என்ன ஸ்கெடியூல்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ண போறாங்க, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களோட கோஆர்டினேட்டர்ஸ் உங்களோட எல்லா வாட்ஸ்அப் கம்யூனிட்டிஸ்லயுமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து எப்பப்போ உங்களோட ஸ்கெடியூல்ஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷனோட பிஜிடிஆர்பி இங்கிலீஷோட ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ் என்னென்னலாம், எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் சிஎன்ஆர் இங்கிலீஷ் அகாடமியில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.